நீங்கள் அடிபட்டு வீட்டில் இருந்தபோது உங்கள் அப்பாவை பேசுகிறதுக்காக செங்கோட்டை வந்ததுக்கு பின்னாடி உங்கள் அப்பாவுக்கோ செங்கோட்டையனுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்துக்கோ அவருக்கோ தனிப்பட்ட முறையில் உறவுகளோ இல்லை சந்திப்போ நடந்தது பேச்சுவார்த்தையும் நடந்தது எதுவுமே கிடையாது. ஒன்றும் இல்லை, என்னோட 94 என்னோட திருமணங்க, செங்கோட்டையன் மந்திரி. நாங்கள் கூப்பிடவே இல்லை, அவரை கூப்பிடவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் ஒன்று அவங்க அப்பா இறந்தப்போ அப்பா போகணுன்னார், நானும் அப்பாவும் தான் போயிட்டு வந்தோம், அவ்வளோதான். எங்கள் அப்பா இறந்தப்போ அவர் வந்துட்டு போனார், என்னையெல்லாம் அவர் பார்க்கவே இல்லை, நிமிந்து கூட பார்க்க மாட்டார். நானும் அவரை சந்திக்கல, அவ்வளோதான். இந்த இடப்பட்ட காலத்தில் தான் நீங்கள் தாய் தமிழ் பள்ளி நடத்துனீங்க. அந்த தாய் தமிழ் பள்ளி எப்படி என்ன? தாய் தமிழ் பள்ளி பார்த்தீங்கன்னா 97ல் தியாகு 94ல் தொடங்குறாரு. இயல்பாகவே தமிழ் உணர்வில் ஆர்வத்தில் எங்கள் குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்காக ஒரு தாய் தமிழ் பள்ளி வேணுன்றதுக்காக நாங்கள் நண்பர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு பள்ளியை தொடங்கி நடந்துட்டு வருது. என்ன திருப்பூர்? திருப்பூர் அது மாதிரி கோபியில் நீங்கள் ஆமாம், திருப்பூரில் தங்கராசு தொடங்கி நடத்துகிற 95ல், அதை பார்த்து 97 நாம் இங்கே தொடங்குகிறோம். அதை அடுத்த கட்ட எடுத்துகிட்டு போகிறோம். ஒரு எய்டட் ஸ்கூலை மூடுறாங்க. அந்த எய்டட் ஸ்கூலை நாங்கள் எடுத்து தாய் தமிழ் பள்ளின்னு பெயர் மாற்றம் பண்ணி அந்த ஸ்கூலை நடத்திட்டு இருக்கோம். சரி, இடம் இல்லை, அப்போ ஒரு வாடகை இடத்துல நாங்கள் நடத்துகிறோம். அப்போது இடத்துக்கான முயற்சிகள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். காசு கொடுத்து வாங்க முடியாது டவுனுக்குள்ளே. அப்போ நகராட்சி இடம் அந்த மாதிரிலாம் முயற்சி பண்ணும்போது தான் என்ன இப்போ அந்த கும்பகோணம் சம்பவம் வருது. கும்பகோணம் பள்ளி சம்பவம் வந்தப்போ அரசு பள்ளிகள் மீது நெருக்கடியை கொண்டு வராங்க. அப்போ சில முயற்சிகள் பண்ணி அந்த பள்ளியை நல்லபடியாக கட்டமைச்சு நடத்திட்டு இருக்கோம். பட் இவர் இடையில என்ன ஆச்சுன்னா, கல்வி அமைச்சராக வரும்போது என்ன பண்ணாங்க, அந்த இடத்துக்காரங்க எங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்குறாங்க. இப்போ 2001லேருந்து 2006க்குள்ள கல்வி அமைச்சராக இருந்தது இல்லைங்க, 2016 தானே இவர் வர்றாரு. ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் தானே இவர் கல்வி அமைச்சராக வர்றாரு. அப்போ வந்தபோது தானே? ஆமாங்க. சரி, 200 குழந்தைய படிச்சுட்டு இருக்காங்க. சரி, அப்போ நடந்தது. ஆமாங்க, அந்த இடத்துக்காரங்க எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் நடந்தது. ஆமா, அந்த இடத்துக்காரங்க என்ன பண்றாங்க, அது வரைக்கும் பள்ளிக்கூடம் ஒழுங்கா நடந்ததா? பள்ளிக்கூடம் நடந்துட்டு தான். சரி, அவங்க எங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. சரி, களிமண்ணுங்கம்பாங்க. சரிங்கன்ட்டு அவர் உதயச்சந்திரன் அவர் இங்கே மாவட்ட ஆட்சியராக இருக்கிறப்ப இருந்து 2005 இங்கே இருந்தார். அப்போ இருந்து நாங்கள் இடத்துக்கான முயற்சிகளை பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நிறைய இடங்கள் நகராட்சியிலேயே கொடுக்குற மாதிரி வரும். பின்னால் யாரோ ஒருத்தர் போய் அதை போய் கெடுப்பாங்க. இப்படியே போயிட்டு இருந்தோம். அப்போ இடத்துக்காரங்க எங்களை ரொம்ப போட்டு நெருக்கி பள்ளியை மூடணுன்ற லெவலுக்கு போகும்போது இவர்கிட்ட பெற்றோர்கள் போய் கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த மாதிரிங்க ஒரு மூடப்பட்ட ஒரு பள்ளியை சும்மா மூடி கிடக்குது நகராட்சி பள்ளி, அதில் இந்த பள்ளியை மாற்றி நடத்தலாம். இவர் பார்த்து ஒரு கையெழுத்து போட்டிருந்தாருன்னா ஆமாம், கல்வி அமைச்சர். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, அந்த பள்ளிக்கூடத்தை மூடுங்க அப்படின்ட்டு. நாங்கள் எந்த ஸ்கூலை அங்கே மாற்றி நடத்தலான்னு சொல்கிறோமோ அந்த ஸ்கூலுக்குள்ளே கொண்டு போய் குப்பையை கொட்டுறாங்க. நகராட்சி குப்பையை கொண்டே அந்த ஸ்கூலில் கொட்டி வைக்கிறாங்க. சரி, அப்போ அவங்க மனசு அந்த பள்ளிக்கூடம் இருக்கா இல்லையா, குப்பை கொட்டுற இடமா மாறிடுச்சு. அப்போ எப்படி இருக்கு அந்த பள்ளிக்கூடம்? இப்போ அதை மறுபடியும் எங்கள் பள்ளிக்கூடத்தை மூணுனதுக்கப்புறம் அந்த குப்பையெல்லாம் எடுத்துட்டாங்க, வலிச்சிட்டாங்க. வலிச்சிட்டு இப்போ அது சும்மா கிடக்குது. அந்த இடம் இப்போ கூட நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம், அந்த இடம் சும்மா கிடக்குது. அன்னைக்கு அந்த பள்ளிக்கூடத்துக்கு நான் என்ன சொன்னேன், நான் வெளியில் போயிடுறேன், நான் கரஸ்பாண்டாக இல்லை, நான் உங்ககிட்டே ஒப்படைச்சிட்றேன், கவர்மெண்ட்டுக்கே ஒப்படைச்சிட்றேன், நகராட்சிகிட்ட ஒப்படைச்சிட்றேன், இல்லை நீங்கள் எடுத்துக்கங்க, உங்கள் அப்பா அம்மா பேரில் இந்த பள்ளிக்கூடத்தை நடத்துங்க. மினிஸ்ட்ரிகிட்ட ரிட்டனாகவே நாங்கள் கொடுத்தோம். நான் இருக்கிறது தான் பிரச்சனைன்னா நான் வெளியில் போயிடுறேன் அப்படின்னு. பள்ளிக்கூடத்தை மூடியே ஆகணுன்ட்டார் ஒரே வார்த்தையில். அப்போ ஸ்கூலை மூடி அந்த குழந்தைகளோட அடையாளங்களே எங்கேயும் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். அப்போ அந்த குழந்தைகளை பூரா எல்லாம் வேற பக்கம் மாற்றி டீச்சர்ஸ் எல்லாம் தூக்கி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பெரிய அக்கப்போருங்க. அப்போ ஒரு பள்ளியே மூடுறது காரணம் அதனால தான் எனக்கு இருந்த கல்வி. நீங்கள் அது தாய் தமிழ் பள்ளியை நீங்கள் அந்த பேருக்காகவாவது அதை விட்டுருக்கலாம் இல்லைங்களா? 200 குழந்தை 100 குழந்தைய சத்துணவு சாப்பிட்டு இருந்தது. 100 குழந்தைங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதனால தான் என்னோட அந்த இதில் கூட நான் அந்த செய்தியில் கூட நான் அதை குறிப்பிட்டிருப்பேன். 200 குழந்தைய படிச்சுட்டு இருந்த தாய் தமிழ் பள்ளியை கல்வி அமைச்சராக இருந்தப்போ இவர் காவி அமைச்சராக மாறினதோட விளைவு அந்த பள்ளியை மூடினார்னு சொன்னாங்க. இவர் மறுபடியும் 2011 வராரு இல்லைங்களா? 2011 இவருக்கு என்ன பண்ணாங்க, அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு அக்ரி மினிஸ்டர், 2வது வருவாய்த்துறை அமைச்சர், 3வதாக அந்த வருவாய்த்துறையும் பிடுங்கி தோப்புக்கிட்ட கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க, இவரை கொண்டு போய் ஐடி மினிஸ்டர்னு போட்டு செக்ரட்டரியேட்டில் ஒரு 10க்கு 10 ரூமுக்குள்ளே உட்கார வைக்கிறாங்க. ஏன் மாற்றினாங்க?
அது என்ன காரணம்? அன்னைக்கு மினிஸ்டர் பதவியே பிடுங்கிட்டு லேடி விவகாரம்னு சொன்னாங்க. அது ஊடகங்கள் பத்திரிகைகள் சொல்லப்பட்டது. ஊடகங்கள்ல சொல்ல ஏதோ கார்ல போவாரு, ட்ரெஸ்ஸை மாத்திவாரு, அது ஊடகங்கள்ல சொல்லப்பட்டது. அது அவங்க அது திட்டமிட்டு அவர் பேரை டேமேஜ் பண்றதுக்காக அதை பண்ணது. அது உண்மைதான். ஆனா வெளியில அதை சொன்னா தான் மக்கள் வந்து இதுக்காக தான் நம்புவாங்க. ஆனா பின்புலத்துல என்ன நடந்ததுன்னா, நம்ம கண்டிப்பாக வழக்கில் வந்து உள்ளே போயிடுவாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ அடுத்து யார் அங்கே முதலமைச்சர் ஆகிறது அப்படிங்கிற இதில் வந்து சில மறைமுகமான வேலைகள் திரைமறை வேலைகள் நடந்தது. அது தெரிஞ்சு தான் வந்து அவங்க இவர் தான் திட்டமிட்டு இருந்தாருன்ட்டு அதுக்காகத்தான் மாற்றினதா? மித்த பெண் விவகாரங்கிறது அது உண்டு. ஒரு இப்போ நீங்கள் ஒன்று சொல்லும்போது வெளியில் இப்போ இவர் என்ன சொல்கிறார், நான் ஹரித்வார் போகிறேன்றார். ஆனால் போனது எங்கே போனார்? அமித்ஷா பார்க்குறது. அந்த மாதிரியான காரணம். ஓஹோ, பெண் விவகாரம் இருந்தது, இல்லாமல் இல்லை. அது ஃபோட்டோவோடெல்லாம் போட்டாங்க, நாமளும் படித்தோம். நாம் போய் யாரும் பார்க்கல. ஒன்று புரிஞ்சுக்குங்களேன், இதெல்லாம் யாரும் போய் நேரடியாக போய் நாம் பார்க்கல. ஆனால் என்னென்னா, உங்களுக்கு மறைமுகமாக இந்த செய்திகள் வந்து நடந்தது. இப்போ அதனால தான் என்ன பண்ணாங்க தெரியுங்களா, அவர் தோட்டத்தை விட்டு வெளியில் வரக்கூடாது. நான் சொல்லிடுறேன் என்னோட பேட்டியில், தோட்டத்துக்குள்ளேயே உட்காந்துட்டு இருந்தார். இதே கோபியில் பெரியார் திடலில் கூட்டம் நடக்கும், வரமாட்டார். வரக்கூடாது அப்படிங்கிறது தான் அவருக்கு சொல்லப்பட்ட ஆணை. ஓஹோ, கோபியில் கூட்டம் நடக்கும். ஜெயலலிதா வந்து மந்திரி பதவி பிடுங்கினதுலேருந்து வெளியே வரல. 2016 இவருக்கு அந்த அம்மா வந்து சீட்டு கொடுக்குறதா இல்லை. சசிகலா வெளியே தீர்ச்சலங்க அவர் சொன்னது கேட்டாமா. மறுபடியும் சசிகலா உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் எல்லா உளவுத்துறை மூலம் என்ன எதுங்கிறதுலாம் இவர் சொல்லித்தான் சசிகலா வெளியேற்றினது. அப்போ ஆமாங்க, அதானே செய்தியே. ஊடகங்களில் தானே சொன்னாங்க, சசிகலா வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லித்தானே அவங்கள வெளியேற்றினாங்க. மறுபடியும் 2016 வந்து இவருக்கு வாய்ப்பே இல்லைங்கிறது தான். அப்புறம் போய் பல்வேறு தரப்புகளில் பேசி மாதிரி ஆளுகள்லாம் பின்னால் சொல்லி சரி என்னமோ போகுதுன்னு மறுபடியும் ஒரு முறை 2016 வாய்ப்பு கொடுத்து 2016 ஜெயிச்சார். ஜெயிச்சு இவருக்கு மந்திரி பதவியை கொடுக்காம வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த அம்மா இறந்த உடனே தான் காட்சி மாறுது. ஏன்னா இந்த ஓபிஎஸும் மாப்பா பாண்டியராஜன் இவங்கெல்லாம் வந்து பிஜேபி சைடில் போயிட்டானுங்க. சசிகலாவுக்கு தன்னை வந்து அந்த சீட்டில் உட்கார வச்சுக்கிறதுக்கு எதிர்ப்புகள் குறையணுங்கிறக்காகத்தான் இவரை ப்ரொமோட் பண்ணுறாங்க. அவர் சசிகலா வரக்கூடாதுங்கிறதுல பிஜேபி தெளிவாக இருந்துட்டான். வேணே பதவியேற்பை தள்ளி போட்டு அந்த அம்மாவை பதவியேற்க விடாமல் பண்ணி அவசரமாக தீர்ப்பை சொல்ல வச்சு அந்த அம்மாவை தூக்கி கொண்டு உள்ளே போட்டு கர்நாடகாவில் ஜெயிலில் போட்டு நீங்கள் எத்தனை கூத்து பாருங்க. அப்போ தான் இவருக்கு என்ன கல்வி அமைச்சர் பதவி மாப்பா பாண்டியராஜன் வெளியில் போனதுனால இவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது. வழக்கம் போல சரி ஓபிஎஸ் சிஎம் அப்படின்ட்டு போயிருந்தா இது வந்திருக்கு. அதோட இவர் ஸ்டாப் ஆகிருக்கும். வெறும் ஒரு தர்ம யுத்தம் நடத்த போது இவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. இது எல்லாமே அவருக்கு தெரியுங்க. இது எல்லாமே ஏடிஎம்கேல இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் தெரியும். எடப்பாடி ஏன் இன்னைக்கு இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாருன்னா அது காரணம் தான். இவங்க எல்லாருமே அவர் ஒதுக்கி வச்சிருக்கிற ஆட்கள் அத்தனை பேருமே வந்து இந்த மாதிரியான ஆட்கள். இப்போ நீங்கள் திமுக இருக்கீங்க, அந்த கட்சியை தாண்டி இன்னொரு கட்சிக்குள்ளே உட்கட்சி அரசியலுக்குள்ளே நம்ம வர வேண்டியதில்லை. ஆனால் என்னென்னா நீங்கள் நெருக்கமாக இருந்து போராடினவர் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் நம்ம இதை பேச வேண்டியதாக இருக்குது. இப்போ எடப்பாடி வெர்சஸ் செங்கோட்டையன் அப்படிங்கிற ஒரு விஷயம், இதை நீங்கள் எந்த மாதிரி பார்வை பார்க்குறீங்க? புரியலிங்க. இப்போ எடப்பாடி நேர் எதிராக இப்போ செங்கோட்டையன் ஆகிட்டார். இப்போ ஏறத்தால உங்கள் அப்பா வெள்ளம்பாளையம் தலைவராக்கி இது பண்ண மாதிரி இல்லை நேர் எதிராக இல்லை, முழுக்க செங்கோட்டையன் வந்து பிஜேபியினுடைய ஒரு ஊதுகுழலா அல்லது கையாளாக தான் இருக்கிறார், கைப்பாவையாக தான் இருக்கிறார். அதுதான் உண்மை. ஆனால் சசிகலா தான் இயக்குறதா, அதுதான் உண்மை. அது உங்களுக்கு ஊடகங்களையே திமுக கூட இயக்குதுன்னு சொன்னாங்க. ஆமாம், திமுக கூட இயக்குதுன்னு சொன்னாங்க. இல்லை அதோட எத்தனை இன்னைக்கு செங்கோட்டையனை பற்றி ஏகச்சக்க ஒரு நூற்றுக்கணக்கான ஊடகங்கள்ல செய்தி வந்துட்டே ஆச்சுங்களா. நீங்க அந்த செய்தியை எடுத்து ஊடகமே இல்லை. ஆமா, ஆனா அந்த செய்தியில கிட்டத்தட்ட ஒரு 10% கூட உண்மை இல்லை. இவர் மாதிரி ஒரு நேர்மையாளர் யாரும் இல்லை, மக்கள்கிட்ட அத்தனை செல்வாக்கு இருக்குது, கூட்டமாக மக்கள் வந்து பார்த்தாங்க, இங்கே இருந்தவங்களுக்கு தானே தெரியும் 500 ரூபா கொடுத்து கூட்டிகிட்டு வந்தாங்கன்றது. இங்கே இருக்கிறவங்களுக்கு தானே, இங்கே வந்து நேரில் பார்த்தவங்களுக்கு தானே தெரியும் அந்த கூட்டம் எப்படி வந்ததுன்னு தெரியும். இவர் வந்து ஒரு நேர்மையாளர்ன்றாங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், போக்குவரத்து கழகத்தில் 7 வழக்குகளில் 21 வருஷம் தண்டனை வாங்கினவர்னு சொல்லியிருக்கேன்.
அப்போ எப்படி இது நேர்மையாக இருக்கும்? சரி, இவர் வந்து ஒரு நல்லவர், இவர் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இவர் எல்லாத்துக்கிட்டையும் அன்பாக இருக்கு. ஆனால் இவர் ஒரு அராஜகவாதி, இவரோடு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ரவுடிசத்தை வச்சிருக்கிறாருன்னு நான் சொன்னேன். அதுக்கு உதாரணம் அடிபட்ட நாங்களே உதாரணம். நீங்கள் உலகம் பூரா தெரிஞ்சது வச்சாத்தி சம்பவம். வச்சாத்தியில் அந்த இவர் வனத்துறை அமைச்சராக இருந்தார், போக்குவரத்துறை அமைச்சர். கதை அது என்னது? வச்சாத்தியில் தானே உள்ள வந்து இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க. என்னது? எங்களுக்கு புரியல. இல்லை வச்சாத்தி, வச்சாத்திக்கு இவருக்கு என்ன சம்பந்தம்? வச்சாத்தி இவர் வனத்துறை அமைச்சருங்க. அன்னைக்கு காவல்துறை உள்ள விட்டு அடிச்சு அந்த பெண்களை கற்பழிச்சு மிகப்பெரிய எப்படி வீரப்பன் சமாச்சாரத்தில் நடந்ததோ அதே மாதிரியான கொடுமையை தானே வச்சாத்தியில் பண்ணாங்க. அது அப்படியே அது அப்புறம் கடைசியில் அதை அப்படியே மூடிட்டாங்க. அது வேறங்க. அங்கிருந்து அந்த பழங்குடியின மக்களை சம்பவம் கூட இவருக்கு வந்து மந்திரி பதவி கொடுக்காம அம்மா இருந்தது காரணம்னு ஒரு தகவல் வந்து. ஆமாங்க, இவர் அன்னைக்கு வனத்துறை அமைச்சராக இருந்த பொழுதுதான் அந்த அது உலகம் பூரா தெரிஞ்ச செய்தி. எப்படி எடப்பாடி இருக்கிறப்ப துப்பாக்கி சூடு நடந்துன்றது ஒரு அழிக்க முடியாத ஒரு கரையோ, அந்த மாதிரி இவர் இருந்தப்போ நகரத்துக்குள்ள எங்களோட கடையை அடிச்சது, ரவுடிசம் பண்ணது. அப்போ இவர் ரவுடிசத்துக்கும் இவருக்கும் உடன்பாடு இருக்கா இல்லையா? வாச்சாத்தி சம்பவம் வந்து அப்ப இதுக்கு அதான் அந்த மாதிரி சொல்றேன். அந்த மாதிரி வெளியில இவரோட தோற்றம், இவர் பேசுறது அல்லது இவர் பேட்டி கொடுக்கறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமா இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அவர் கோயம்புத்தூர்காரங்க பாரு விகல்பம் இல்லாமல் பேசுறாங்க. அதே மாதிரி இவர் வந்து நீங்க ரொம்ப டீப்பா ஏதோ ஒரு கேள்வி கேட்டீங்கன்னு வைங்க, அவர் தொடங்குறதுக்கும் முடிக்கிறதுக்கும் சம்மந்தமே இருக்காது. அது பெரும்பாலும் அப்படி சம்மந்தமே எல்லாம் பேசுவார். இப்படியே பார்த்துட்டு உங்களை நேருக்கு நேர் அவர் பார்க்கவே மாட்டார். நீங்கள் அவரோட மேனரிசம் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் உங்கள் கண்ணை பார்த்து பேசவே மாட்டார். பர்சனலாக எனக்கு அவருக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. நான் ஒரு அரசியலில் இருக்கிறேன். இந்த அளவுக்கு இது நடக்குது. இன்னைக்கு பாஜக தான் அதிமுக, அமித்ஷா திமுக ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு விமர்சனம் போயிட்டு இருக்கு. அது எடப்பாடி விதிவிலக்கில், ஓபிஎஸ் விதிவிலக்கில், சசிகலா விதிவிலக்கில், இவர் விதிவிலக்கில்லைன்னு ஆயிடுச்சு. ஆமாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி மக்கள் வந்து இதை எப்படி பார்க்குறாங்க? நீங்கள் ஒரு அதாவது கோபிச்செட்டிப்பாளையம் மக்கள் நான் ரொம்ப அமைதியாக இதை வந்து கவனிச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும் இதில் என்ன நடக்குது, இதில் இவரோட பார்ட் என்ன அப்படிங்கிறது அத்தனையும் தெரியும். நான் சொன்ன செய்திகள் வந்து ஏதோ எனக்கு மட்டும் தெரிஞ்ச செய்தி இல்லை, இங்கே இருக்கிற அத்தனை மக்களுக்கும் தெரிஞ்ச செய்தி அது ஆச்சுங்களா. வரக்கூடிய தேர்தல்ன்றது வந்து நிச்சயமாக சொல்கிறேன், திமுகக்கான ஒரு வெற்றிக்கான தேர்தல் தான். அதில் மாற்றம் இல்லை. திமுக தான் அரசு அமைக்க போது, மீண்டும் முதல்வராக வந்து நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் வரப்போகிறாங்க. அதிலெல்லாம் மாற்றமே இல்லை. இப்போ இந்த தொகுதி வந்து இவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மித்தெல்லாம் உடஞ்சிருச்சு. மறுபடியும் இவரோட சூழ்ச்சியை வந்து இங்கே வந்து பண்ண முடியாது. அது தலைமை வந்து யாரை வேணாலும் இங்கே வந்து வேட்பாளராக நிறுத்தலாம். அந்த வேட்பாளர் மக்கள் அடடா இன்னொரு வெங்கடனை வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருந்தால் அது மிகப்பெரிய வெற்றியாக அது மாறும். இப்போ அதிமுகவில் வந்து இவருக்கு என்னமோ கொங்கு மண்டலமே ஒரு மாஸ் எடப்பாடிக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரியும், தென் மாவட்டம் பூரா ஓபிஎஸ்க்கும் சசிகலாவுக்கு தினகரனுக்கு வந்துடுற மாதிரியான ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது. அது அந்த மாதிரியான ஜாதி அரசியல் அதுதான் சொல்கிறேங்க. அதாவது அதில் அந்த மாதிரியான சூழல் இல்லைங்க. ஏதோ கட்சிக்குள்ளே அல்லது அந்த ஊருக்குள்ளே இருக்கிற 4 முக்கியமானவங்களை வச்சுக்கிட்டு வேணால் இவங்க அந்த மாதிரி அரசியலை பண்ணலாமே ஒழிய, ஆனால் இன்றைக்கு மக்கள் அப்படி இல்லை. எல்லாம் கலந்துருச்சுங்க. இன்றைக்கி பலதரப்பட்ட மக்கள் வந்து நகரங்களில் வந்து குடியேறி எல்லாம் மாறிடுச்சு, செட்டப்பே மாறிடுச்சு ஆச்சுங்களா. இவங்க சொல்கிற மாதிரி இந்த குறிப்பிட்ட பகுதி இந்த சமூகம்தான், இவங்க நின்னா தான் முடியும் அப்படியெல்லாம் வந்து இன்றைக்கி இல்லைங்க. அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி மக்கள் வந்து எதையுமே வந்து யோசித்து பார்த்து பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க. நீங்கள் கடைசியில் அவர் சொல்கிறார், பலாயிரம் பேர் என்னை வந்து சந்தித்தார்கள்னு. அது எப்படி சந்திச்சாங்கன்னு அவருக்கும் தெரியும், அவங்க கட்சிக்காரருக்கும் தெரியும். ஒன்றும் இல்லை பாருங்க, இப்போ ஏகே செல்வராஜன் ஒரு புதிய மாவட்ட செயலர் போட்டாங்க. பார்த்தீங்கன்னா நேற்று அவரோட இருந்தவங்களே போய் இன்னைக்கு போய் அவரை போய் பார்த்து சால்வ் அது அவங்க கட்சிக்குள்ளே நடக்கிற செய்திங்க. அதுக்குள்ள ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நீண்ட காலமாக இந்த தொகுதியில் இருந்தவர் இந்த மக்களுக்கு என்ன செஞ்சார், ஒரு 40 ஆண்டு காலம் வந்து இவர் இருந்திருக்காரு பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அதை மட்டும்தான் நாம் இப்போ பார்க்குறோம். வேறு ஒன்றுமே இல்லை. இதில் கட்சி ரீதியாகவோ நாம் இதை எதையுமே அணுகிறதில்லை. ஒரு ஆண்டு அப்பா வந்து இங்கே ஜெயிச்சார் அப்படிங்கிற செய்தியை ஊடகங்களில் மறைக்கப்படுது. எனக்கு அந்த ஆதங்கம் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. சரி, அந்த 5 ஆண்டு காலம் அவர் எப்படி எம்எல்ஏவாக இருந்தார், எப்படி இந்த மக்களுக்கு செஞ்சாருங்கிறதுக்கு சான்று
நான் சொன்னேன் பாருங்க, இல்லை நானே அங்கங்கே இருக்கு. நீங்கள் ஜிஹெச்சுக்கு போங்க. இந்த அதாவதுங்க முதல் முறையாக தாலுக்கா அளவில் மருத்துவமனையில் ஐசியூ யூனிட்டு, அதாவது இன்டென்சிவ் கேர் யூனிட் கொண்டு வந்தது அப்பா ஃபஸ்ட்டு. இல்லாட்டி என்னென்னா மாவட்ட தலைமை மருத்துவமனையில், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மட்டும்தான் ஐசியூ யூனிட் இருக்குங்க. ஃபஸ்ட்டு தாலுக்கா லெவலில் அப்பா எம்எல்ஏவாக இருக்கையில் அன்றைக்கி தலைவர்கிட்ட சொல்லி, ஆற்காடு வீராசாமி அவர்கள் வந்து அன்றைக்கி மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், அவர்கிட்ட சொல்லி ஃபஸ்ட்டு ஐசியூ யூனிட் இங்கே கொண்டு வர்றார். அதுக்கு பில்டிங் பண்ணுறதுக்கு சரத்குமார் வந்து ஃபண்டு கொடுக்குறாரு. அன்றைக்கி அவர் எம்பியாக இருக்கார், நான் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கார். அவர் வந்து அன்றைக்கி அந்த ஃபண்டை கொடுக்குறாரு. அதே மாதிரி அந்த ஜிஹெச்சை வந்து மாவட்ட தலைமை மருத்துவமனையாக மாற்றுற அளவிற்கு உட்கட்டமைப்பை அப்பா மாற்றுறாங்க. ஏன் செங்கோட்டையன் எத்தனை வருஷம் இருந்தார், ஏன் செய்யலை? இன்றைக்கும் போங்க, வெங்கடனம் கட்டினது பாருங்கள், இது வெங்கடனம் பண்ணது, அப்படி தான் வந்து பேர் இருக்குது. அதே மாதிரி ஒரு ஸ்கூலு, பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, இதே செங்கோட்டையன் 92, 96 செங்கோட்டையன் மந்திரியாக இருக்கையில் அந்த பெண்கள் மேல்நிலை பள்ளியை இதே எங்கள் மார்க்கெட்டுக்கு பின்னாடி, எங்கள் கடைக்கு பின்னாடி அந்த பள்ளிக்கூடத்தை உருவாக்குறார். குழந்தைங்க எக்கச்சக்கமான பெண் குழந்தைங்க படிக்கிறாங்க. வகுப்பறைகள் இல்லை, உட்கார்றதுக்கு குழந்தைகளுக்கு வந்து கழிப்பறைகள் இல்லை. தினம் நாங்கள் அதை பார்த்து வருத்தப்படுவோம். அப்பா எம்எல்ஏ வந்தோன்னே முதல் வேலையாக பவளமலை கோயில் இருக்குங்க, அந்த கோயில் இடத்த போய் எடுத்து, அதுக்கு எவ்வளோ பிரச்சனை தெரியுங்களா. அன்றைக்கி தமிழ் குடிமகன் வந்து அறநிலையத்துறை அமைச்சர் கையெழுத்தே போட மாட்டேன்ட்டார். அப்பா போய் என்ன பண்ணிட்டார், எம்எல்ஏக்கள் மீட்டிங்கில் தலைவர் முன்னாலேயே அழுதுட்டார். நான் ஒரு பெண்கள் பள்ளியை கொண்டு வர முயற்சி பண்ணுறேன், அமைச்சர் வந்து கையெழுத்து. அப்போவே கூப்பிட்டு கண்டிச்சார். என்னையா வெங்கடு இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்கிறான், முதல் கையெழுத்து போடியா அப்படின்னு தலைவர் ஃபைலை வாங்கி ஒரு ஏக்கரா வந்து அவர் 6 லட்சம் எழுதிட்டார். தலைவரை சுழிச்சு விட்டு 2 லட்சம் போட்டு போய் நீ அந்த பணத்தை கட்டி அந்த இடத்த ரெடி. அந்த பணத்துக்காக போய் ஒவ்வொருத்தர்கிட்ட அலைஞ்சு பனாரியம்மன் சுகர்ஸில் போய் அவங்கக்கிட்ட சொல்லி அவங்க கொடுத்த பணம் வெளியில் கடனை வாங்கி போட்டு அந்த இடத்த வாங்கி அந்த இடத்துல வந்து அப்பாவோட எம்எல்ஏ ஃபண்டை கொடுத்து பில்டிங்கை பண்ணி, பணம் பத்தாமல் அன்றைக்கி நகர்மன்ற தலைவராக நல்லசாமி அண்ணன் இருந்தார். 2 பேர் துண்டேந்தி வீடாக போய் துண்டேந்தி வசூல் பண்ணி அந்த ஸ்கூலை கட்டினார். ஒரு எம்எல்ஏ பிச்சை எடுத்து ஸ்கூலை கட்டி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நான் போய் ரோடாக போய் துண்டேந்தி வசூல் பண்ணி அந்த இன்றைக்கும் அந்த பள்ளிக்கூடம் அப்பா வேறு சொல்கிற மாதிரி இருக்குது. சரி, செங்கோட்டையன் கொண்டு வந்த ஸ்கூல் தானே, இடமில்லை மூடுங்கன்னு இவர் சொல்லலை. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இன்றைக்கி அவர் பேர் ஏன் வந்து பேசப்படுதுன்னா அதுக்கு காரணம் தான். இன்றைக்கும் போங்க, அந்த பள்ளிக்கூட பெண்கள் மேல்நிலைப்பள்ளி இன்றைக்கும் அந்த பள்ளிக்கூடம் ஒரு சாட்சியாக நிற்குது. எல்லாமே புலவக்காளிப்பாளையம் ஸ்கூலை வந்து மேல்நிலைப்பள்ளி பண்ணார், சீனாபுரத்தில் ஒரு ஸ்கூலை மேல்நிலைப்பள்ளி பண்ணார். இவருக்கு பேராசிரியர் இருந்த நெருக்கத்தை வச்சு இந்த மாவட்டம் முழுக்க எல்லாத்துக்கும் என்ன உதவின்னு வந்து கேட்டாங்களோ அத்தனை பேர்த்துக்கும் அவர் பண்ணார். அதனால தான் அதே மாதிரி 5 வருஷம் முடிஞ்ச உடனே அடுத்த நாளே வந்து பொட்டிக்கடையில் உட்காந்துட்டார். வெரி நெக்ஸ்ட் டே எல்லோரும் என்னங்க எம்எல்ஏ, ஏப்பா அது நேற்றோடு முடிஞ்சதப்பா, நம்ம வேலையை பார்க்கலாம்ப்பா. கடைசி வரைக்கும் அவரோட தன்னோட இறப்பு வரைக்கும் அவர் பேரில் ஒரு சைக்கிள் கூட கிடையாது, எந்த சொத்தும் கிடையாது. பூர்வீக வீடு ஒன்று இருந்தது, அதுவும் வேணான்ட்டு வெளியில் வந்துட்டார். இன்னொரு ஆளுங்க கட்சியில் திமுகவில் இருந்தாலும் இந்த செங்கோட்டையின் கட்சி விவகாரம் உள்கட்சி விவகாரம்னு நினச்சிட்டு இதை ஒதுக்கிடுவீங்களோ பேச மாட்டீங்களோன்னு நினச்சேன். பரவாயில்ல, அந்த கட்சி இதை தாண்டி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எங்களுக்கு பகிர்ந்துக்கிட்டீங்க. இது ஜனங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை நல்ல மாதிரி கொண்டு போய் சேர்த்தும் நம்புகிறோம். நன்றி, வணக்கம். இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் என்னை பொறுத்தளவுக்கு ஒரு கட்சிக்காரன்ற நிலையில் இருந்து சொல்கிறத விட, இந்த தொகுதியில் ஒரு நீண்ட கால நான் ஒரு களப்பணியாளராக ஒரு அரசியல் நோக்கோடு இந்த பகுதியில் நடந்த அத்தனை நிகழ்வுகள்லையும் என்னை நான் ஈடுபடுத்திக்கிட்டதுனால எனக்கு தெரிஞ்ச ஒரு செய்தி இப்போ இன்றைக்கி ஊடகங்களில் வந்து வேறு மாதிரியான ஒரு தோற்றத்தை உண்டாக்குறாங்க. இல்லை, அது அப்படி இல்லை, உண்மை இதுதான் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இந்த செய்தி சும்மா இருக்கு. ஆமாம், அதனால தான் நான் ஒரு பதிவும் கூட அன்னைக்கு நான் உடனடியாக செஞ்சது. இப்போ நான் உங்ககிட்ட சொன்னது கூட அந்த அடிப்படையில் தான் சொல்லியிருக்கேன். மற்றபடி ஒரு கட்சியினுடைய பிரதிநிதியாவோ அல்லது வேறு எந்த வழியிலையும் நான் இந்த செய்தியை பதிவு பண்ணலன்னு. சந்தோஷம், ரொம்ப நன்றி. நன்றிங்க.